வெல்கம் டு டுட்டோரியல் தமிழ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வெப் புஷ் நோட்டிஃபிகேஷன். அதாவது நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறீங்க உங்களோட ஓன் பிளாகில் அப்படின்னா இப்போ நியூஸ் வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணுவோம் அன்பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு அது நீங்கள் வந்து புஷ் பண்ணணும். அது எப்படி நம்ம ஆர்டிக்கல் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டு போய்க்குங்க. அதில் சர்ச் பிளகின், அதாவது பிளகின்ஸ். ஸோ ஆட் நியூ. இப்போ ஆட் நியூவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சர்ச் ஒன் சிக்னல். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து ஒன் சிக்னல் வெப் புஷ் நோட்டிஃபிகேஷன். ஜஸ்ட் கிளிக், அதாவது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் சிக்னல் புஷ் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து செட்டப் பண்ண போகிறோம், கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் அங்கே வந்து லாகின் பண்ணணும். ஸோ ஒன் சிக்னல் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதில் போய்ட்டு உங்களோட லாகின் கொடுத்துங்க. ஸோ அப்படி இல்லை, லாகின் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. அக்கௌண்ட் கூகுள், ஃபேஸ்புக் இல்லை உங்களோட மெயில் ஐடி வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கிறது ஆப்ஷன் ஜஸ்ட் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் நேம் ஆஃப் த கன்ஃபார்ம். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வர. ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எது ரிலேட்டடாக பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம வந்து வெப் புஷ் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வெப் புஷ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபிகர் யுவர் பிளாட்ஃபார்ம். சரி, நான் உங்களுக்கு டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் கொடுத்துருங்க மறக்காமல். ஸோ ஓகே, ஜஸ்ட் நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம எதில் பண்ண போகிறோம், நம்ம வேர்ட்ப்ரெஸ் பிளகின் மூலமாக தான் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கிளிக் வேர்ட்ப்ரெஸ் பிளகின் அண்ட் இதில் வந்து வேர்ட்ப்ரெஸ் சூஸ் பண்ணிங்க. இங்கே வந்து உங்களோட சைட் நேம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் நேம் கொடுங்க. இங்கே வந்து உங்களோட சைட் யூஆர்எல். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆட்டோ ரீசப்ஸ்கிரைப், அதாவது HTTPS அப்படிங்கிறது உங்களுக்கு SSL சர்டிஃபிகேட் வாங்கிறவங்களுக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து மார்க் பண்ணிங்க. ஓகே, இதில் வந்து உங்களோட யூஆர்எல் ஐக்கானோட யூஆர்எல் அப்லோட் பண்ணணும். அது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு கூகுள் சர்ச்சில் நோட்டிஃபிகேஷன் லோகோ இமேஜ் ஃபைல் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் கோ டு மீடியா. இதில் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்ட் பார்த்துட்டிங்கன்னா மீடியா இருக்கும். மீடியாவில் லைப்ரரி, ஆட் நியூ. ஜஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிங்க. இங்கே இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ அப்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் யூஆர்எல்னு இருக்கும். ஃபைல் யூஆர்எல் கீழே இருக்கா. ஜஸ்ட் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு கீழே கூட காப்பி யூஆர்எல் கொடுத்துடலாம். காப்பி யூஆர்எல் தென் பேஸ்ட். ஓகே, ஃபைன். யூஆர்எல் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எங்களுக்கு இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்கலாம், அல்லது சூஸ் ஃபைல்லேருந்து இப்படி கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். சேவ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட். ஸோ இப்போ வந்து என்னோடது HTTPS. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்படியே லீவ் பண்ணிவிடுங்க. HTTP மட்டும் அப்படின்னா இதை வந்து சூஸ் பண்ணிங்க. ஜஸ்ட் கிளிக் சேவ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துட்டிங்க அப்படின்னா கான்ஃபிகர் யுவர் வேர்ட்ப்ரெஸ் பிளகின். ஸோ நம்ம வந்து உங்களோட ஒன் சிங்கிள் அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் அந்த பார் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் இருக்கும் இங்கே செட்டப் பக்கத்தில். ஜஸ்ட் இப்போ வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆப் ஐடி அண்ட் ரெஸ்ட் APIக்கு சஃபாரி வெப் ஐடி. இப்போ வந்து நம்ம சஃபாரிக்கு பண்ணல, க்ரோம் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க திருப்பி அகைன் உங்களோட லாகின் பண்ண பேஜ் போயிட்டீங்கன்னா இங்கே வந்து ஆப் ஐடி APIக்குன்னு இருக்கும். ஓகே, ஜஸ்ட் காப்பி ஆப் ஐடி
இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரெஸ்ட் API கீ. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா API கீ. ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே புஷ் நோட்டிஃபிகேஷன் ஓகே, அது அப்படியே டிஃபால்ட்டாக விட்ருங்க. சென்ட் நோட்டிஃபிகேஷன் அடிஷ்னல் ஓகே. உங்களுக்கு அதாவது நீங்கள் iOS ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் மொபைல் வியூவில் வேணும், அவங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே ஃபைன். இது ஜஸ்ட் இந்த மார்க்கை கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ப்ரொமோட்டிவ் நியூ சைட் விசிட்டர்ஸ், அதாவது புதுசாக வியூ பண்ணுறவங்களுக்கு உங்களோட ப்ரொமோட் பண்ணலாமான்னு கேட்கும். ஜஸ்ட் அது ரெக்கமெண்ட் அவங்களே பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் டிஸ்கிரிப்ஷன் பெல் ஆப்ஷன் அது ஜஸ்ட் டிஃபால்ட்டாக விட்ருங்க. சைஸ் அது அப்படியே எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து சைஸ் பொசிஷன் அது பாட்டம் ரைட்டில் வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு பாட்டம் லெஃப்ட்டில் வேணுமா காமிக்காது. ஜஸ்ட் உங்களோட விருப்பம் சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஸ்மால் மீடியம் இல்லை 3 சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தீம் டிஃபால்ட்டாக ரெட் கொடுங்க, அப்படின்னா தான் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பெல் கஸ்டமைசேஷன், அதாவது அவங்க கிளிக் பண்ணதும் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணதும் அவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டாக விட்றதா இருந்தாலும் விட்டுக்கலாம். இல்லை உங்களோட கான்செப்டில் டைப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதை வந்து சூஸ் பண்ணிடாதீங்க, பிகாஸ் இவங்களே நாட் ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லீவ் இட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்படி வருமா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கோ டு ஓகே ஃபைன், தென் கிளிக் சேவ். அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம வந்து வேறு ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் அகைன் ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, go to another browser. One second. So finally we got. ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அகைன் திருப்பி கேட்கும். ஓகே ஹலோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ நமக்கு வந்து நம்ம வெப்சைட்லேயும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஃபைன் கைஸ். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த சைடில் டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அவங்க கிளிக் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ், நம்ம புஷ் நோட்டிஃபிகேஷன் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். தேங்க்யூ. இன்னொரு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.